நம்ம ஆண்டவர் கிரியேட் பண்ண இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நம்ம யூனிவர்ஸ்ல 2 ட்ரில்லியன் அதாவது 2 லட்சம் கோடி கேலக்ஸி இருக்கு. இதை யாரும் கவுண்ட் பண்ணல. இது ஜஸ்ட் சர்வேஸ் பேஸ் பண்ணிருக்க ஒரு எஸ்டிமேட்டட் நம்பர் தான். இதுல மில்கிவேன்னு சொல்லப்படுற கேலக்ஸில தான் நம்ம இருக்கோம். இந்த மில்கிவே கேலக்ஸில மட்டும் 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கான். இதுலதான் நம்ம சோலார் சிஸ்டமான சன், மூன்லாம் இருக்கு. ஆதியில ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால சூரியன் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு சூரியன் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. சூரியன் உண்டாயிடுச்சு. சந்திரன் இப்படிதான் இருக்கணும் நினைச்சு சந்திரன் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. சந்திரனும் உண்டாயிடுச்சு. இப்படி படிச்சுட்டு சன்னை பார்த்து சொல்றாரு, மை டியர் சன், நீ காலையில நல்ல வெளிச்சத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் மூணை பார்த்து சொல்றாரு, மை டியர் மூன், நீ ராத்திரி முழுக்க நல்ல பிரகாசமா வெளிச்சம் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சுத்தி இருக்க ஸ்டார் குட்டி பசங்களா, நீங்களாம் சம்மத்தா நான் சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கணும்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. இந்த சன், மூன், ஸ்டார்ஸ் எல்லாமே அவருக்கு கீழ் படிஞ்சு இருக்குங்க. இந்த பிளானட்லாம் கீழே விழாம இருக்க எந்த ஸ்டாண்டும் வைக்கல, கயிறும் கட்டல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு இருக்குங்க. ஆனா அவர் பார்த்து பார்த்து உண்டாக்குன மனுஷங்களாகிய நாம் தான் அவருடைய வார்த்தை என்கிற வசனத்தை கேட்காம கை கொள்ளாம அவருக்கு கீழ்படியாம நடந்துட்டு இருக்கோம். இந்த கீழ்படிதல் நமக்கு எப்ப வரும்? நம் தேவனிடத்துல அன்பா இருக்கும் போதுதான் வரும். அததான் யோவான்ல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான், என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். வசனம் என்பது அவருடைய வார்த்தை. வசனத்தை கை கொள்வது என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடப்பதுதான். நாம் கீழ்படிந்து நடக்கும் போதுதான் அவர்கிட்ட அன்பா இருக்கிறோம்னு அர்த்தம். நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கீழ்படியிலனா அன்பா இல்லன்னு அர்த்தம். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சோ கீழ்படிந்து நடப்போம். ஆமென். God bless you.